திருப்பதி லட்டு சர்ச்சை சம்பந்தமா நடிகர் கார்த்தி ஆந்திராவோட டெப்டி சிஎம் பவன் கல்யாண்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. கார்த்தி கேட்ட அந்த மன்னிப்பை மையமா வச்சுக்கிட்டு கார்த்தியை ஒரு குரூப் ஓட்டி தள்ளிக்கிட்டு இருக்குது, செமத்தியா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏண்டா நாராயணா, என்னடா இப்படி பட்டுன்னு காலில் விழுந்துட்ட, இன்னும் அடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள ஆள ஆரம்பிச்சிட்டா, அடா அழுது தொலைஞ்சாலும் பரவாயில்ல, பட்டுன்னு காலை பிடிச்சிக்கிட்டு கதற, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, அப்பதான் காலை விடுவேன்னு கண்ட மேனிக்கு கதறி தள்ளுறைய, என்னடா உன் கணக்கு, என்னமோ போடா நாராயணா அப்படின்னு ஒரு குரூப் அந்த பக்கம் கார்த்திய வாருன்னு வாரிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் அந்த பக்கம் இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, கார்த்தி பண்ணினது சரிதான், ஏன்னா கிறுக்கணுகள்கிட்ட முறுக்கிக்கிட்டு நிக்கிறதே ஒரு வகையான கிறுக்குத்தனம் தான். டக்குன்னு காலில் விழுந்தா சட்டுன்னு கிறுக்கணுங்க சைலண்ட் ஆயிடுவானுங்கன்னு தெரிஞ்சா பட்டுன்னு காலில் விழுந்து அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்றது தான் சரியான மெத்தேடு, அதுதான் புத்திசாலித்தனம். அந்த வகையில கார்த்தி பண்ணினது சரிதான். கார்த்தியின் செயலில் என்ன குறை கண்டீர்கள் கூமட்டைகள்னு அவங்க கூறுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி பண்ணது ஒரு பெரிய தப்பான விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு தான் சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட், அவங்களுக்கு அது தொழில். அந்த தொழிலில் அவங்க போடுற பணம் சிந்தாமல் செதறாமல் திரும்ப வரணும், கூடவே கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வரணும். இதெல்லாம் நல்லபடியாக நடந்தால் தான் அவங்க தொடர்ந்து தொழில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அவங்க கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். அது இல்லாமல் 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவுமே தப்பு இல்லைங்கிற மாதிரி நாம் கேட்குற ஒரு சாரியால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற போது ஒரு சாரி கேட்குறதுல என்ன பிரச்சனை, ஒரு சாரியால நாம என்ன குறைஞ்சிட போறோம். அதனால கார்த்தியோட அந்த நடவடிக்கைகள்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது இல்லாம கார்த்தி கிட்ட வம்பிழுத்துருக்கிறார்ல, அவர் ஒன்றும் சாதாரண வகையரா சங்கி கிடையாது. நம்ம ஊர் அர்ஜுன் சம்பயத் வகையரா டுபாக்கூர் சங்கி எல்லாம் ஒன்றும் அவர் கிடையாது. அவரு ஆந்திராவோட டெப்டி சிஎம், 10 குறைக்கு மோடி ஆட்சியவே கவிழாம காப்பாத்திக்கிட்டு இருக்கிற சந்திரபாபு நாயுடுடைய கூட்டணியில இருக்கிறவரு, சந்திரபாபுக்கு 3ஆம் பங்காளிங்கிற ரேஞ்சுக்கு மிக நெருக்கமானவர் இந்த பவன் கல்யாண். ஸோ ஆந்திராவில் கார்த்தியோட படத்துக்கு உண்டான அந்த காசெல்லாம் சிந்தாமல் செதறாமல் வரணும்னா அதிகாரத்தோட கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். மத்திய அதிகாரம் மாநில அதிகாரம் எல்லாமே ஒன்று சேர்ந்து கார்த்தியை வம்பிழுக்கும் போது மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறத நான் சொல்ல வர்றது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இந்த விஷயத்தை ரொம்ப மெச்சூராக ரொம்ப டேலண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக்கு நல்லாவே தெரியும், நாம எந்த அப்யூசிவ் வார்த்தையும் சொல்லலை, எந்த சர்ச்சைக்குரிய கருத்தையும் சொல்லலை, திருப்பதி லட்டு சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனைக்குரிய பேச்சையும் பேசல, நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு வாலண்டியரா பவன் கல்யாண் வண்டியில போய் கார்த்தி ஏறி இருக்கிறார்னா என்ன அர்த்தம், இந்த விஷயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவோம், நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்திக்குவோம்னு ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டம் போட்டு தான் கார்த்தி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. ஆடு தானா வந்து தலையை நீட்டுது, அதுவா வந்து வண்டியில ஏறுது, அதை நாம யூஸ் பண்ணிக்குவோம், பவன் கல்யாண் அவரா ஒரு லூஸ் டாக் விடுறாரு, அதை நமக்கு ஃபேவரா திருப்பிக்குவோம் அப்படின்னு தான் அவரு அந்த மன்னிப்பு கேட்குற மாதிரியான ட்வீட்டையே போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படியும் கார்த்தி மேலே எந்த குற்றமும் இல்லை, ஸோ அவரை யாரும் பிளேம் பண்ண போறதில்ல. ஒரு பக்கம் இந்த மன்னிப்பு ட்வீட்டின் மூலமா பவன் கல்யாணையும் தம் பக்கம் இழுத்தாச்சு, இன்னொரு சைடில் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு இதை விவாத பொருளாக்கி இந்த சம்பவம் எங்க நடந்தது, மெய்யழகன் படத்துடைய ப்ரொமோஷன்ல நடந்தது, ஸோ கார்த்தியோட மெய்யழகன் ஒரு புது படம் வரப்போகுது அப்படின்னு அதுக்கு ஒரு விளம்பரமாகவும் கார்த்தி இதை யூஸ் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆந்திராவிலேயே கார்த்திக்கு ஃபேவராக தான் கருத்துக்கள் வருதான். ஏப்பா என்னப்பா அவர் தப்பா பேசிட்டாரு, ஏதாவது சர்ச்சையான கருத்தை சொல்லியிருந்தா நீங்க கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது, சும்மா வாலண்டியரா சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்களையும் அவரை வம்பிழுப்பீங்களா அப்படின்னு பவன் கல்யாண் மேலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாயறாங்களாம். ஸோ எல்லா வகையிலுமே கார்த்திக்கு இது ஒரு ஓசி ப்ரொமோஷன் மாதிரி தான். நீங்க வேணும்னா பாருங்க, அவரோட மெய்யழகன் படத்துக்கு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு 10% பெட்டர் ஓப்பனிங் கிடைக்கும். தமிழ்நாட்டில் கிடைக்கலினாலும் ஆந்திராவில் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஓசி விளம்பரம். கார்த்தி இதை நேக்கா தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டாரு. தனக்கு அமைகிற எல்லா வாய்ப்புகளையுமே தனக்கு சாதகமா பயன்படுத்த முடியலினாலும் ஓரளவுக்கு ஒரு 50% இருக்கிற வாய்ப்புகளை தனக்கு சாதகமா பயன்படுத்த முடிஞ்சாதான் சினிமா மட்டும் இல்ல எந்த தொழிலையுமே ஜெயிக்க முடியும். ஸோ அந்த லாஜிக் படி கார்த்தி இதை ஓரளவுக்கு அவருக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த திருப்பதி லட்டு சம்பந்தமா கார்த்தியை வம்பிழுத்த பவன் கல்யாணுடைய அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுனே எனக்கு தெரியல.
ஏன்னா அந்த கருத்துங்கிறது அந்த மாதிரி. அதாவது பவன் கல்யாண் என்ன சொல்றாருன்னா, லட்டுவை பத்தி யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க. ஒரு சினிமா நடிகர் என்ன சொல்றாருன்னா, லட்டு ஒரு கான்ட்ரவர்சியல் மேட்ரு, அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, அதை பத்தி பேசாதீங்கன்னு எல்லாம் சொல்றாரு. அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசுற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. எல்லாருமே சனாதன தர்மத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும். மக்களோட நம்பிக்கைகளை பத்தி பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். 1க்கு 10 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பேசணும், இல்லைன்னா பேசாம கம்முன்னு இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுறாரு, உருட்டுறாரு பவன் கல்யாண். இதுக்கெல்லாம் அழுவுறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி, மக்களுடைய நம்பிக்கைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சதுக்கு அப்புறமா தான் பேசணும்னு சொல்றதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். இவங்கெல்லாம் அப்படி யோசிச்சு தான் பேசுறாங்களா? இப்போ இந்த திருப்பதி லட்டு விஷயத்தை சந்திரபாபு வெளியில சொன்னார்ல, அவர் அதை 1க்கு 10 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா தான் சொன்னாரா? மக்களோட நம்பிக்கை முழுக்க முழுக்க இந்த லட்டு சைவங்கிறது தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டா நாம ஒரு விஷயத்தை சொல்ல போறோம். அப்போ பரந்துபட்ட மக்களோட மனசு புண்படும்ல, பரந்துபட்ட பக்தர்கள் இதை பத்தி என்ன நினைப்பாங்க? டோட்டலா அந்த பக்திங்கிற அந்த புனிதம்ங்கிற விஷயத்திலேயே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடாதா அப்படிங்கிறதெல்லாம் எதையாவது யோசிச்சு அவர் இதை பேசினாரா? சும்மா எந்த ஆதாரமும் இல்லை, இப்பயும் தெரியாது திருப்பதி லட்டுல அனிமல் ஃபேட் கலந்துருக்குதா இல்லையா, அது உண்மையா பொய்யான்னு இப்பயும் யாருக்கும் தெரியாது. அவங்க இதுவரைக்கும் எந்த ஆதாரத்தையும் காட்டல. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு போற போக்கில் அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்றாங்கன்னா, இவங்க மக்களுடைய நம்பிக்கையை மதிக்கிற லட்சணம் இதுதானா? இவங்க யோசிச்சு தான் இதெல்லாம் பேசியிருக்கிறாங்களா? 1க்கு 10 தடவை யோசிச்சா இது அவங்க பப்ளிக்ல பேசுவாங்களா? உண்மையிலேயே திருப்பதி லட்டுல அனிமல் ஃபேட் கலந்திருந்தாலும் அப்படி நடந்தது என்ன நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி தப்பு நடந்திருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? சந்திரபாபுக்கு மக்கள் நம்பிக்கை மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தா, மக்கள் புனிதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தையெல்லாம் அப்படியே கட்டி காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? காதும் வச்ச மாதிரி அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணும். சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் தண்டிச்சிருக்கணும். கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி அந்த விஷயத்தை சரி பண்ணியிருக்கணும். பியூர் வெஜ்ஜா அந்த லட்டை மாத்திருக்கணும். காது வச்ச மாதிரி இப்படி பப்ளிக்கா பப்பரப்பேன்னு பிரஸ் மீட் வச்சு ஓப்பனா சொல்றதுல எல்லாம் என்ன இருக்குது? வெறும் அரசியல் மட்டும்தான் இருக்குது. அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு விஷயத்தை புனிதப்படுத்துவாங்க. உன்னை புனிதம்னு நம்மளை நம்ப சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா அந்த புனிதத்தை அவங்களே அசிங்கப்படுத்துவாங்க. அதுவும் அரசியல் ஆதாயத்துக்காக தான். அரசியல் ஆதாயத்துக்காக புனிதப்படுத்துவோம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க புனிதப்படுத்தி வச்சிருக்கிற விஷயத்தையே அசிங்கப்படுத்தி அதன் மூலமா அரசியல் ஆதாயம் தேடவும் அவங்களால முடியும். அப்படிங்கிறத தான் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணுங்கிறேன். இப்போ சந்திரபாபு ஜெகன் மேல வச்ச அதே குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு மேல வச்சிருந்தா அவ்வளவுதான். சங்கிகள் இந்நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பானுங்க. ஆந்திராவையே 2ஆ பொளந்திருப்பானுங்க. பறந்துபட்ட இந்து மக்களுடைய மனசை புண்படுத்திட்டாங்க, அவங்க நம்பிக்கையை காயப்படுத்திட்டாங்க. ரெட்டி ஒரு வாட்டிக்கன் கைக்கூலி, அரேபிய அடிமை, கிறிஸ்துவ மதத்துக்கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டாரு. எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம்? ஜெகன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அப்படியே ஆதாரம் இருந்தாலும் அதை எங்ககிட்ட தானே கொடுக்கணும். நீ எப்படி பறந்துபட்ட இந்துக்கள் மனசை புண்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த பப்ளிக்கா சொல்லுவேன்னு பொலன்னு பொலந்திருப்பானுங்க, கிளின்னு கிழிச்சிருப்பானுங்க. அவ்வளவுதான். எங்க மனசு புண்பட்டுருச்சு, ஜெகனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு கடந்து கதறி இருப்பானுங்க. ஆனா என்ன பண்றது? இந்த மேட்டரை கிளப்பி விட்டது சந்திரபாபு ஆச்சு. அதனால சங்கிகள் நவதுவாரங்களையும் பொத்திக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அப்பாவி சங்கிகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சொல்ற மேட்டர்ல மட்டும்தான் இவங்களோட மனசெல்லாம் புண்படும். பிஜேபி இந்த விஷயத்துல இந்துக்களோட மனசு புண்படுது அப்படின்னு எதையெல்லாம் கிளப்பி விடுதா அதுக்கு மட்டும்தான் இவனுங்கெல்லாம் ஒப்பாரி வைப்பானுங்க. ஊர் உலகத்துக்கே கேட்குற மாதிரி துறன்னு துறப்பானுங்க. அதை தாண்டி எந்த விஷயமும் இவனுங்களோட மனசையெல்லாம் புண்படுத்தாத. எந்த சங்கியாவது கேட்டானா எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ பப்ளிக்கா சொல்லலாம்? உண்மையிலேயே அது நடந்திருந்தாலும் அதை காது வச்ச மாதிரி தானே சரி பண்ணணும். இப்போ பறந்துபட்ட இந்துக்களை ட்ரோல் பண்றதுக்கு நீங்களே ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டீங்களே, பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி விட்டீங்களே அப்படின்னு எந்த சங்கியாவது இந்த விஷயத்துல கோவப்பட்டானா? அதுதான் இதுல இருக்கிற பித்தலாட்டம்ங்கிறது. மற்றபடி காவிகளை பொறுத்த வரைக்கும் கடவுள்ங்கிறது ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான். கடவுள் மேல காவிகளுக்கு பக்தியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. கடவுளை காட்டி கடவுளை புனிதப்படுத்தியும் அவங்களால அரசியல் அதிகாரத்தை பிடிக்க முடியும். அதே கடவுள் பக்தி இதையெல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியும் அதன் மூலமாகவும் அவங்களால அரசியல் அதிகாரத்தை பிடிக்க முடியும். அப்பாவி சங்கிகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மற்றபடி எல்லாரும் வடக்க போனா அதுக்கு நேர் எதிரா தெற்க போவாத ஒரு மாதிரி எல் ஷேப்ல சீமான் தம்பிகள்லாம் கிழக்க போவானுங்க. இல்லைன்னா இடையில ஒரு கோட்டை போட்டு வடகிழக்கு திசையில ஒரு மாதிரி குத்து மதிப்பா போவானுங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கார்த்தி மன்னிப்பு கேட்ட இந்த விஷயத்திலையும் சீமான் தம்பிகள்லாம் போயிருக்கிறானுங்க. அதாவது அவனுங்க எல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, இது என்ன அநியாயம், கார்த்தி தப்பே பண்ணலைனாலும் தெலுங்குக்காரன்
ஸ்டாலின்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதுவே தமிழ்நாட்டில் சூர்யா தப்பு பண்ணினாரு. அந்த வன்னியர்களை இழிவுபடுத்தின விஷயத்துல, ஜெய்பீம் விஷயத்துல வன்னியர்கள்லாம் பெரிய அளவுக்கு கோவப்பட்டாங்க. உண்மையிலேயே அதுல சூர்யாவோட தப்புங்கிறது இருக்குதுதான். ஆனாலும் அந்த விஷயத்துல அன்புமணிகிட்டயோ வன்னியர்கள்ட்டயோ சூர்யா மன்னிப்பு கேட்கல. இது என்ன அநியாயம், இது என்ன அக்கிரமம், தெலுங்குக்காரங்களுக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு நீதியா, என்ன இது அநியாயம் அப்படின்னு அவனுங்க வழக்கம் போல ஒரு மாதிரி உருட்டி இருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அடைய கூமுட்ட தற்கூரி முண்டங்களா, இதுல நாம கொஞ்சம் மெச்சூரா இருக்கிறோம்னு அர்த்தம்டா. ஆந்திராவில் அவங்கெல்லாம் இன்னும் இந்த மாதிரியான மேட்டர்கள்ல சென்சிட்டிவா தான் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் அப்படி கிடையாது. அரசியல்வாதிகள் 1000 சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் அவங்களோட ஆதாயத்துக்காக 1000 விஷயங்களை ஊதி பெருசாக்குவாங்க. ஒன்றும் இல்லாத விஷயங்களை எல்லாம் ஊதுன்னு ஊதுவாங்க. அதுக்காகவெல்லாம் நாம அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு நம்ம மக்கள் மெச்சூரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அரசியல்வாதி சொல்லிட்டாங்கிறதுக்காகவே சூர்யா மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு எந்த வன்னியரும் ரோட்டுக்கு வரல, சூர்யாவும் அதை கண்டு பயப்படல. நம்ம மக்கள் அந்த அளவுக்காவது மெச்சூரிட்டியோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நாம சந்தோஷம் தாண்டா படணும். பூமுட்டைகளா, அரசியல்வாதிகளுடைய பீத்த அரசியலுக்கு பலியாகாம அவன் தெளிவா இருக்கிறான். அவன் அரசியல்வாதி அதையா பேசுவான். அதுக்கெல்லாம் நாம அவன் பொச்சை பிடிச்சிட்டு பின்னாடி போய் நிற்க முடியுமா? அவன் எதை வேணும்னாலும் சொல்லுவான். நாம நம்ம பொழப்ப பார்ப்போம்னு நம்ம மக்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சூர்யா அன்புமணிக்காக மன்னிப்பு கேட்கலங்கிற அந்த விஷயத்துல நாம மெச்சூர் ஆயிட்டோம்ங்கிறத தான் நாம புரிஞ்சுக்கணும். ஜெய்பீம் பஞ்சாயத்துங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சினிமாக்காரனுக்கும் இடையில நடக்கிற சண்டை. அதுல நமக்கு என்ன வந்ததுன்னா நம்ம மக்கள் அதை ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டாங்கன்றதுதான் அதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம ஊர்ல 1000 சாதி அமைப்புகள் இருக்குது, மத அமைப்புகள் இருக்குது, ஏன்னா மொழி அமைப்புகள்லாம் இருக்குது, அதுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்க தான் செய்யுது. அவங்க நினைச்சா யார் வேணும்னாலும் யாருக்கு எதிராக வேணும்னாலும் தூண்டி விடலாம், யார் வேணும்னாலும் யாருக்கு எதிராக வேணாலும் எந்நேரமும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணலாம். நம்ம மக்கள் அவங்க பின்னாடி போய் நின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம அதையும் மற்ற விஷயங்களையும் நம்ம மக்கள் பிரித்து பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்காவது மெச்சூராக இருக்கிறாங்கல்ல, அதை நம்ம பாராட்டினா சரி. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா நீங்க ஏன் சீமானுக்கு தம்பியா இருக்க போறீங்க? இது எல்லாத்துக்கும் மேல ஹீரோ கார்த்தி ஒரே ஒரு விஷயத்துல ஒரு செகண்ட்ல கோமாளி ஆயிட்டாருன்னு டைட்டில் போட்டு சில தம்பிகள்லாம் வீடியோ இறக்கி விட்டுருக்கிறானுங்க. அதாவது சினிமாவில் ஹீரோவா இருக்கிறவங்க ரியல் லைஃப்ல கோமாளிகளா இருக்கிறாங்களாம். அதை இந்த விளக்கண்ணைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்களா? ஏன்னா உங்களையெல்லாம் நினைச்சு எதில்ரா சிரிக்கிறது? ஏன்னா சினிமாக்காரங்கெல்லாம் கோமாளிகள் தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு ஹீரோயிஸ்டோட சேர்த்து கோமாளித்தனமும் வந்தா தான் நம்மளையெல்லாம் என்டர்டெயின் பண்ணா தான் அவங்களுக்கெல்லாம் காசு. சினிமா ஹீரோக்கள் சினிமாவில் பேசுறது எல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதுல, ரியல் லைஃப் ஹீரோக்களால் அவங்கள யாரும் பார்க்கறதில்ல. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நீங்கள் இருக்கிறீங்கள சீமான் தம்பிகளான தற்குறி கூமுட்ட முண்டங்கள், நீங்கள் இருக்கிறீங்கள, நீங்கள் ஒரு கோமாளியா அரசியல் தலைவன் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கடைஞ்செடுத்த கோமாளியா, தமிழ்நாட்டின் நம்பர் 1 கோமாளியான சீமான ஒரு புரட்சிகரமான அரசியல்வாதின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு திரியிறீங்களே. உங்களை விட பெரிய காமெடி பீஸ் அவனாவது உலகத்தில் இருக்கிறானா? எதில் சிரிக்குதுன்னே எனக்கு தெரியல. சீமானுக்கு தம்பிகளா நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் யாரையும் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. யாரையும் காமெடி பீஸ்ன்னு சொல்றதுக்கோ, கோமாளின்னு சொல்றதுக்கோ, சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்றதுக்கோ, கிச்சு கிச்சு மூட்டுறாங்கன்னு பேசுறதுக்கோ எல்லாம் சீமான் தம்பிகளான உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாதுங்கிறேன். ஏன்னா உங்களை விட ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் தமிழ்நாட்டில் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை உங்க நொன்னனை விட பெரிய கோமாளி தமிழ்நாட்டில் யாராவது இருக்கிறாங்களா? கோமாளி கூட்டமே நீங்க தாண்டா. அடுத்தவங்களை கோமாளின்றீங்களே, என்னடா சொல்றது? சீமான் தம்பிகளான நீங்கெல்லாம் அடுத்தவங்களை கோமாளிகள்னு சொல்றது தான் உண்மையிலேயே ஆகச்சிறந்த வரலாற்று துயரம். அவ்வளோதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.